ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துக்கிறது ப்ரீ கேமிங். இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளேயிங் பிகம் 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்ற கேம் பிளே தான் நடப்புகிறோம். அப்புறமா பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸும் ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஒரு லைக்கும் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து கில்லரை சூஸ் பண்ணுங்கன்றாங்க. ரேம் இப்போதைக்கு நம்மளால் பை பண்ண முடியாது, அது குவிஸை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போதைக்கு நான் அவுல் எடுத்துக்கிறேன். 10 பேர் கீழே நிற்கிறாங்க அங்கே அவுல் எடுக்க. சரி, இப்போதைக்கு நான் ஒரு பிளேயராகவே போகிறேன். நம்மளால் இந்த கேரக்டரை ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு அவுட்ஃபிட் மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு அவுட்ஃபிட் மட்டும்தான். இப்போ என்னால் இந்த அவுல் அவுட்ஃபிட்டையும் டியர் அவுட்ஃபிட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணேன்னா என்னுடைய நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த கன்று, இந்த ஜம்பிங் ஆப்ஷன், இந்த இன்விசிபிள் டூல் இதெல்லாம் வராது. சரி, இப்போ வாங்க கேம்குள்ளே போயிடலாமா. இங்கே பக்கமே அவுல் இருக்குங்க. வந்துச்சுன்னா சொல்லி முடிச்சு விட்டுருமே. ஓடிவோமா? இப்போ அடக்கம் தெரிஞ்சாண்டா ஹூக்கை கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஓகே, இங்கேருந்து இந்த மரத்துக்கு தவிடுவோம். அந்த தவிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், மரத்துக்கு மரத்தை தாவி இப்படி எஸ்கேப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த அவுல் அங்கே தான் போயிட்டுருக்கு. சரி, நம்ம கில்லராக விளையாடுற வரைக்கும் நமக்கு கில்லர் பதவியை கொடுக்குற வரைக்கும் நம்ம விளையாடுவோம். கில்லரை எனக்கு கொடுங்கடா, நான் எப்படி சாவடிக்கிறேன்னு பாருங்கடா. எங்கள் அந்த டீது வந்துடுச்சு, அவரு வந்துடுச்சு, துரத்துது, யாரையோ துரத்துது. இப்போ மட்டும் நான் கீழே விழுந்திருந்தேன், அவ்வளோதான். அவன்கிட்ட இப்போ செத்துட்டான், பறந்துட்டான். இந்த மரத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். போங்க, கிட்ட போவோம். ஜம்ப் பண்ணுறது ஆபத்து, ஹூக் வச்சு போயிடலாம். கையில் பலூன் வச்சுருக்கானா என்ன அது? ஏங்க லீவ் ஆகிட்டாங்க, லீவ் பண்ணிட்டான். சரி, நம்ம விளையாடலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டெத் ரைல்ஸ் 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட், க்ரோவா கார்டன், ஸ்டீல பிரெயின் ராட் இதெல்லாம் விளாட்லாம். ஐடிசி இன்வைட் யூ ஸ்டீல பிரெயின் ராட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் எனக்கு ஸ்டீல பிரெயின் ராட்டில் ஒரு ஹெல்ப் பண்ணார். என்னவோ ஒரு புதுசாக என்னமோ ஒரு சீக்ரெட் இருந்துச்சு, அந்த சீக்ரெட்டை கொடுத்தாரு எனக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். யாருக்காச்சும் என்கிட்ட க்ரோவா கார்டனில் டீரக்ஸ், காக்டி ரைஸ், கிட்சூனு இதெல்லாம் வேணும்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு நல்ல ஆஃபராக இருந்தால் மட்டும்தான். கராப்டட் கிட்சூன், கூஸு, ஷாக்குடு கூஸ் இருக்குது, டைனி ஸ்வானா இருக்குது, 2 காக்டெயில் இருக்குது, அதாவது காக்டி ரிச்சா என்னமோன்னு. அடுத்து 2 ஜெயிண்ட்டு ஜிஃபன் இருக்குது, ஒரு ஜெயிண்ட் ஆங்க்லியோசாரஸ் இருக்குது, ஒரு மெகா ஸ்பேஸ் குரல் இருக்குது, அப்புறம் ஒரு ஷைனி டீரக்ஸ் இருக்குது. ஏஜ் 52 சம்திங். வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கோ, இல்லைனா எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புங்க. என்னோடய யூசர் நேம் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்போ வேணாலும் நான் யூசர் நேம் கொடுப்பேன். அந்த அவுளும் மானும் கீழேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எப்போ தாண்டா போகும்?
இதோ அங்கே ரேம் இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கீழே விழுந்திருப்பேன். எனக்கு கோல்டு, என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ தான் 11th முடிஞ்சு, இப்போ தான் 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சிருக்கேன். இப்போ தான் எனக்கு 5 days லீவ் விட்ருக்காங்க. இந்த 5 daysல கண்டிப்பாக தினம் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த 5 daysலேயும் 5 வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த மான் வீட்டு மேலே ஏறி நிற்கிது. ஒரு பக்கம் அவனை, இன்னொரு பக்கம் ஆந்த அவ்வளோ, இன்னொரு பக்கம் அந்த ரேம் டீடு வேற. நல்ல வேலை. இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணவா? அங்கே அது என்னை பார்த்து தான் அங்கே ஓடி வந்துருக்கு. இப்போ அதுக்கு ஒரு ஆட்டங்கப்பா. முட்ட முடியாது. வா 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 வா. நான் தம்பி, இதே இந்நேரத்துக்கு இங்கே ஒரு மானை இருந்துச்சுன்னா முட்டி போட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா ரேமோட மான் ஹைட்டுங்க. ஆஹா, ஆந்த வருதே. ஜம்ப் பண்ணி போயிருமா? ஆஹா, மாட்டிக்கிட்டேனே. இல்லை பொறுங்க ஹூக் வச்சு போயிடலாம். போடா தம்பி. அப்படியே அங்கே அங்கே இங்கடா போடா. அப்படியே இன்னும் கொஞ்சம். ரைட்டு தம்பி. ஆந்த தைரியம் தான். இங்கே வா. என்னங்க இதெல்லாம் ஒரு ஆந்தையில் பறக்கக்கூட முடியல. இதெல்லாம் ஒரு ஆந்தன்கிட்டு பறக்காத ஆந்தை. பறக்காத ஆந்தையாக இருக்கும். இந்நேரத்துக்கு இங்கே ஒரு செடி இல்லைனா கரெக்டாக அந்த ஆந்தையோட தலைமையில் போய் விழுந்திருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிச்சிட்டோம். மைன்கிராஃப்ட்டுன்னு ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேடா. அந்த சீரீஸ் என்னாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும். எனக்குமோ ஒரு பக்கு மாதிரி ஒன்று வந்துச்சு இல்லையா? அந்த பக்கு வந்தது தான் வந்துச்சு. ஒரு ஏரியா மைன்கிராஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேங் ஆகிடுச்சு. ப்ளஸ் நான் ரொம்ப ஹேங் ஆனால டெலிட்டும் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு கிட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெயில்கா கிட்டு பேர் என்னமோ வெயில்க்கு EALK என்னமோ சம்திங். ஓ நோ. கீழே விழுந்துட்டேன். கீழே விழுகக்கூடாது. இன்னத்தில் கீழே விழுகக்கூடாது. ஜஸ்ட் மிஸ்ஸு. சர்வே பண்ணிட்டேன். ஸ்பைடர்மேன் பவர். உங்கள் கிட்ட இங்கே தாங்க இருக்குது. உங்கள் கிட்ட கண்டுபிடிச்சிட்டேங்க. ஒரு கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு கிட்டை கண்டுபிடித்து விட்டேன். அந்த கிட்ட சேவ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட சேவ் பண்ணியாச்சா இல்லையாடா? அல்ல சில் கீட் சீன் இந்த வுட் ஃபைண்ட் ஹிம். கிட்ட சேவ் பண்ணியாச்சா இல்லையான்னு தெரியலையே. சேவ் பண்ணியாச்சு போல. அங்கே என்னமோ மினுக்குது. என்ன இது? இன்னும் வந்து நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே யாராச்சும் இந்த மானை பார்த்தீங்களா? இப்போ
ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிஸ், இல்லைனா நம்ம நிலமை இங்கேயே கந்தரகோணம் ஆயிருக்கோம். தப்புச்சாச்சு. ஓகே, இன்னும் 2 நிமிஷத்தில் அடுத்த கில்லர்ஸ் சூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வேற 10வது ஆள் எப்போ வரும்னு தெரியலையே. $99 இந்த டார்ச் அடித்தா மான் ஓடி போயிடும். ஆனால் இந்த கேம்லலாம் அப்படி கிடையாது. இந்த மான் எதுக்கும் துணிஞ்ச மான். ராமால இந்த மானால் இங்கே வர முடியாதுல்ல. இங்கே அந்த மானால் இந்த இடத்துக்கு வர முடியாது. எஸ், இந்த இடத்துக்கு யார் நினச்சாலும் வர முடியாது. ஹூக்கை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். மோஸ்ட்லி வரக்கூடாது சர்வர். அந்த மான் போனதுக்கப்புறம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேயே சுற்றிக்கிட்டு ஓகே. ஜம்பிங் மட்டும் நான் யூஸ் பண்ணால் வரல. ரைட்டு, இங்கேருந்து இந்த மரத்துக்கு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இந்த மரத்துக்கு வந்து ஒருங்க மரத்துக்கு தாவியே இங்கேருந்து இந்த மரத்துக்கு வந்தால் ஈஸியாக இந்த மரத்துலேருந்து கீழே குதிச்சிடலாமே. இந்த ஹூக்கால் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ண முடியுது நான் பார்க்க போகிறேன். போக முடியலையா? கண்ணுக்கு தூரத்தில் ஒரு மரம் இருக்கு. எங்கடா கூட்டு போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் நெக்ஸ்ட்டு கிளியராக இருப்போமோ. சாரி கைஸ். ஒரு ரேம் இந்த நேரத்தில் தான் வருவியா? இங்கே அந்த செத்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல அந்த மான் ஹைட்டாக இருக்கும்னு சொன்னேன். சரி, இந்த அவுல் அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவுல் அவுட்ஃபிட் முடிஞ்சா அந்த டியர் அவுட்ஃபிட் கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு எனக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி நம்ம லேண்டாக மட்டும் நமக்கு கேரக்டரை கொடுத்துட மாட்டாங்க. சரி, நான் இன்விசிபிள் கிளாத்தை கூட பயன்படுத்தியிருக்கோம். இன்னும் 6 பேர் க்யூவில் இருக்காங்களாம். அந்த மாறுறதுக்கு 6 பேரடா. ஏய், என்ன இப்போ நான் உள்ளே போனேன். சர்வருக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் இதுக்கு பழி வாங்க மாட்டேன்டா. வீடு மேலே ஏறி தொலைய விடுதே. ரைட்டு, இங்கேருந்து அப்படியே அங்கே
நோ 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 நோ. இந்த பலூனை எப்படி பயன்படுத்துறது எனக்கு நோ ஐடியா. எங்க கிட்டுங்க கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்துட்டேன். ஒரு ஹூக்கை போட்டு மேலே ஏறுறது நினைக்கணுமோ நல்லதாக தோணுது. இங்கே வேறு இப்போ தான் எல்லாம் கேட்பாங்க. இது மேலே ஏறுறது வேற ஒரு தொல்லையாக இருக்குது கைஸ். நல்லா ஏறியாச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு ஹைட்டான பிளேஸாக கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து ஹைட்டான பிளேஸ் அந்த மரம் தான். இதோட ஹைட்டான மரம் எங்கேயாச்சும் இருக்கான்னு ஜஸ்ட் மிஸ்ஸு. எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு நான் 2 கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட ஹைட்டான மரம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கா? ஓகே, அங்கே ஒரு மரம் இருக்குது. ஓகே, இதோட ஹைட்டா நம்ம இங்கேருந்து இப்போ வந்தோம் தெரியுமா, அந்த மரமே ஹைட்டாக தாங்க இருக்குது. ரைட்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹைட்டான மரம். சென்டர் ஆஃப் தி மேப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை சென்டர் ஆஃப் தி மேப் போகணும். மேப்போடைய சென்டருக்கு போகணும். அங்கே தான் நிறையா கிட்ட இருக்கும். 10 கிட்ட கண்டுபிடிச்சா தான் நம்மளால ரேம் அன்லாக் பண்ண முடியும். ஓகே गाइस, தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு செத்துருவேன்னு நினைக்கிறேன். நினச்சேன் செத்துட்டேன். சரி, நான் வந்து இப்போ கில்லெலாம் மாறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 1.5 minutes மோர் கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சூசன் கில்லர் நம்ம தான் கீழே காட்டுறாங்க. அது நெக்ஸ்ட்டு கில்லர். நான் கீழே மாறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போய் ஒழிஞ்சுப்போம் கைஸ். இல்லைன்னா எப்போ வேணாலும் எங்கள் வீட்டு நல்லா வருவியா. நான் கிளியர் ஆனதுக்கு கைஸ் ஒரு செகண்ட் தான் பார்த்தீங்களா. இப்போ நான் தான் அவுல். எல்லாருமே இங்கே தான் ஸ்பானாக இருக்கும் போல். அசைவீஸ் அவுலா மாறிட்டேன். குழந்தைகளை கொலை பண்ணிக்கிறேன். இந்த எங்கே ஒருத்தருக்கான். தூக்குறாவனா தூக்கியாச்சு. நான் இங்கே ஒருத்த ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. என்னடா ப்ளூக்ஸி எங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு. இது ஒரு ரேம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே டீல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வீட்டை தான் தேடிட்டுருங்க. அதில் தான் நிறையா பேர் இருப்பாங்க. எது கிடச்சாலும் சரி பந்தாடிடுவோம். இதோ மாட்டிக்கினான் இங்கே ஒருத்தங்க. தாண்டேண்டாய் நிற்கிறான்னு தெரியுது. தைரியமாக எப்படி நிற்கிறாங்க பாருங்க கைஸ். ஓகே, அடுத்து இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்.
ஓகே, இங்கிட்டு தான் கேம்ப் ஃபயர் இருக்குது. இங்கே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். எந்த இடத்துல வந்து இங்கே ஒருத்தன் போகிறான். எங்கடா அவனை? இந்த போகிறேன் பார்த்துட்டேன். ஓடி தப்பிக்க முடியாது. நான் உன்னையோட வேகமான அந்த சான்ஸே இல்லை. பயம். ஓடி போயிரு மரியாதையா. ஏமாத்தும். ஆந்த ஏமாந்து போச்சு. ஸ்பான் ஆகிறான்னு பார்ப்போம். ஸ்பான் ஆகுது. யாரோ என்னை சுட்டுக்கிட்டு இருக்கான். கையில் மட்டும் கிடச்சானா அவ்வளோதான். எங்கேருந்துடா சுடுற? கிட்ட எடுக்கவே வர மாட்டேனே. வீட்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். யாராச்சும் போய் கொலை பண்ணுவோமே. கொலை பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தன் காலி இல்லை. எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ அவங்க கிட்ட ஃபைன் பண்ணிக்கிட்டோம் பாவத்தை. இந்த மேலே யாரும் இருக்காங்களா? இங்கே அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம இது கிடையாது. அவங்ககிட்ட தான் ரேம் இருக்குது. அவ்வளோதாங்க. செத்துட்டோம். நம்ம சாகலை. ஓகே, நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.